Praise the Lord, hallelujah. You're most welcome to the covenant of the day. உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு 18ஆம் தேதி 18th May 2025 and Sunday, Lord's Day. ஆராதிங்க, துதிங்க, நன்றி செலுத்துங்க, காணிக்க கொடுங்க, அன்பு காட்டுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி 2 கொரிந்தியனுடைய கடைசி வசனம். இன்னையோடு நம்ம 2 கொரிந்தியனை முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியனை முடிக்க போகிறோம். 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். அது ஆசீர்வாதத்தோடு முடிக்கிறார். பார்ப்போமே என்னன்னு சொல்லி முடிக்கிறாருன்னு. 2 Corinthians chapter 13 verse 14. The grace of the Lord Jesus Christ and the love of God and the communion of the Holy Ghost be with you all. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இதைத்தான் நாம் ஜெப கூட்டங்களிலே, ஆராதனைகளிலே ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறோம். பவுல் கொடுக்குற ஆசீர்வாதம். இந்த பவுல் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, திரியேக கடவுள்னு சொல்கிறோம்ல, திருத்துவம், இந்த ட்ரினிட்டியை அவர் அழகாக அதை விளக்கி அந்த விளக்கத்திலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். ஆமாம் தானே? என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, அவருடைய கிருபை இல்லாமல் நாம் அவருடைய பிள்ளையாக மாற முடியாது, ரட்சிக்கவும் முடியாது. அவர் நம்மை தேடி வந்து தன் உயிரை கொடுத்த ஆண்டவர். ஆகவே ரட்சகர், அவருடைய கிருபை உங்களோடு எப்பொழுது இருக்கணும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் என்று சொன்ன கர்த்தருடைய கிருபை அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வித்தவுட் இஸ் கிரேஸ், டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், whatever you do, that's vain. அது ஆசீர்வாதமாகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கவே இருக்காது. அப்போ என்ன சொல்கிறாரு, ஐயா நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு கிறிஸ்துவோடைய கிருபை உனக்கு தேவை. தேவனுடைய அன்பு, the love of God, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம். தேவனுடைய அன்புன்னா என்னது? அது இயேசு கிறிஸ்து தானே. பிதா இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவருடைய அன்பை இந்த உலகுக்கு வெளிப்படுத்தினார். கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்போ ஆண்டவருடைய அன்பு, அந்த சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தாரே, அந்த தியாகத்தின் அன்பு, கிருபையும் அவருடைய அன்பும் உன் வாழ்க்கையிலே. அதோடு மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம். இன்றைக்கு இப்போது ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக தான் கர்த்தர் இருக்கிறார். ஆமாம் தானே? கடவுள் நம்மோடு இடைப்படுகிறார், அசைவாடுகிறார், ஜெபங்களை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். சரி, இப்போ என்ன சொல்றாரு? இயேசுடைய கிருபை வேணும், அவருடைய அன்பு வேணும், அவருடைய பரிசுத்த ஆவியும் அந்த ஐக்கியம் வேணும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, கடவுள் ஆண்டவராக இயேசுடைய கிருபை இல்லாமல் நீ அவருக்கு மகிமையாய் வாழ முடியாது. அவருடைய அன்பு அறியாமல் உணராமல் இருப்பதனாலே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே அவருடைய அன்பு உனக்குள் இருக்க வேண்டும். இந்த நாளிலே நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஐக்கியப்பட்ட you need a fellowship with the Holy Spirit. That means the Holy Spirit must dwell in you. உனக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி சொல்லி ஆசீர்வதித்து அந்த நிருபத்தை முடிக்கிறாரு. கொரிந்து சபையே, ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக, தேவனுடைய அன்பு உங்களோடு இருப்பதாக, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்தில் எப்பொழுது இருந்து கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் வளருகிற பிள்ளைகளாக சாட்சியாக இருங்க. அருமையான சகோதரனே, சகோதரியே, என் பிரதர் சிஸ்டர், கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டோடைய கிருபை எனக்குள் இருக்கிறதா? அவருடைய அன்பு எனக்குள் இருக்கிறதா? நான் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரப்பப்பட்டவனாக, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜீவிக்கிறேனா என்று யோசித்து பார்த்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளாகி இந்த நாளிலே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க. அப்பா, இந்த நாளிலே உடைய பவுலினுடைய உன் நாமத்தினாலே கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் அறிய கிருபை செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். உடைய அன்பை நாங்கள் உணர வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளே எப்பொழுதும் வாழுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு தொடுதலை உடைய பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க. ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. இதே பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, கர்த்தரின் கிருபை, அவருடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உனக்குள் இருக்கிறதா? Take care and God bless.